السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين. أما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் சுன்னத்தான தொழுகைகளின் பட்டியல்களை தெரிந்து கொண்டு வருகின்றோம். இன்று உங்கள் மத்தியிலே சுன்னத்தான தொழுகைகளில் ஒன்றாகிய இன்னும் மிக சிறப்புக்குரிய ஒரு சுன்னத்தான தொழுகையாகிய நல்லடியார்களின் ஒரு மிகப்பெரிய அடையாளமாகிய ஒரு தொழுகையை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அதுதான் இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் சிறப்பித்து கூறுகின்றது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை வழமையாக தொழுது வந்திருக்கிறார்கள். அந்த தொழுகை எந்த நேரத்தில் தொழுவது சிறந்தது, எந்தெந்த நேரத்திலெல்லாம் தொழலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை எத்தனை ரக்காத்துக்களாக தொழுதிருக்கிறார்கள் என்பது பற்றி நாம் இங்கே தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த இரவு தொழுகையை பற்றி கியாமுல் லைல் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போல தஹஜ்ஜுத் என்ற வார்த்தையும் குர்ஆனிலே வந்திருக்கிறது. இந்த இரவு தொழுகை கியாமுல் லைல் என்ற பெயரிலும் தஹஜ்ஜத் என்கிற பெயரிலும் வந்திருக்கிறது. அதே போல இந்த இரவு தொழுகை தராவி என்கிற பெயரில் பிற்காலத்தில் இமாம்களால் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் அந்த தராவி என்கிற வார்த்தை குர்ஆனிலும் கிடையாது, ஹதீஸிலும் கிடையாது. தராவி என்றால் ரெஸ்ட் எடுத்து தொழுகை என்ற அர்த்தம். அதாவது அவர்கள் நீளமாக தொழுவார்கள், இடையிடையே கொஞ்சம் களைப்பாரி கொள்வார்கள். அதனால் ரெஸ்ட் எடுத்து தொழுகை என்று அதுக்கு பேர் வந்துவிட்டது. எதுவாக இருந்தாலும் ஒரு தொழுகை தான். அது தராவீஹ் தொழுகை என்று சொன்னாலும் சரி, கியாமுல் லைல் இரவு தொழுகை என்று சொன்னாலும் சரி, தஹஜ்ஜத் என்று சொன்னாலும் சரி, இந்த தொழுகை ஒரு தொழுகைக்குரிய பெயர்தான். கடைசியாக நீங்கள் அதை ஒற்றையாக தொழுதால் அந்த கடைசி அந்த ஒற்றையாக தொழக்கூடிய தொழுகைக்கு அதுக்கு வித்ர் என்று சொல்லுவோம். அதுவும் இந்த தொழுகையோடு இணைந்த ஒரு தொழுகை தான், தனிப்பட்ட ஒரு தொழுகை அல்ல. கடைசியாக முடிக்கும் போது ஒற்றையாக முடிப்பது இந்த இரவு தொழுகை. அந்த வித்ர் தொழுகையை பற்றிய விளக்கங்களை நாம் இதற்கு முன்னால் பேசிவிட்டோம். ஆகவே கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், அதே போல தராவீஹ், அதே போல இந்த வித்ர் என்று சொல்லக்கூடிய தொழுகைகள் எல்லாம் ஒரே தொழுகை தான், ஒரு தொழுகைக்குரிய பெயர் தான். இஷாவுடைய சுன்னத்திலிருந்து, சுன்னத்துக்கு பிறகு இருந்து சுபகுடைய அதான் வரைக்கும் தொழப்படக்கூடிய ஒரு தொழுகை. வித்ர் தொழுகை என்பது இந்த தொழுகையுடைய கடைசியாக ஒற்றையாக தொழுவது. ஒரு ரக்காத்தா தொழலாம், அல்லது அது 3ஆக தொழலாம், 5ஆக தொழலாம், 7ஆக தொழலாம், அல்லது 9ஆக தொழலாம் என்கிற செய்திகளை நாம் இதற்கு முதல்ல தெரிந்து கொண்டோம். இது பற்றி குர்ஆனிலே இந்த இரவு தொழுகை அல்லது தஹஜ்ஜுத் தொழுகை பற்றி குர்ஆனில் வரக்கூடிய சில வசனங்களை இங்கு நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து தாரியாத் 51வது அத்தியாயம் 17வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நல்லவர்கள் இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ அயூன், இறையச்சம் உள்ளவர்கள் அந்த ஜன்னாத் என்று சொல்லக்கூடிய அந்த சுவர்க்கங்களிலே, அந்த சோலைகளிலும் இருப்பார்கள். வ அயூன், இன்னும் அந்த ஊற்று கண்கள் அதிலேயும் இருப்பார்கள். அதாவது அதை அனுபவித்துக் கொண்டு இன்பமாக இருப்பார்கள். இவர்கள் இப்படியான அந்த சுவர்க்கத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், ஆஹிதீன மா ஆதாஹும் ரப்புஹும் இன்னஹும் கானு கப்ல ذلك முஹ்சினீன், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சுவர்க்கங்களிலே கொடுத்த அந்த நியமத்துகளை பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்கள் இதற்கு முதல்ல இந்த உலகத்தில் வாழும்போது முஹ்சினீன், உபகாரம் செய்யக்கூடியவர்களாக, நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் செய்த நல்ல அமல்களில் சில அமலை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஹூன், கொஞ்ச நேரம் தான் அவங்க சாய்ந்து தூங்குவாங்க, மற்ற நேரத்தில் என்ன செய்வாங்க, இரவில் அவங்க தஹஜ்ஜுத் தொழுவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹர் நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பிழைபொறுப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று இந்த சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த முத்தகீன்கள் நல்லவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே அவர்களுடைய பண்பாக இங்கே சொல்லும்போது இரவு தொழுகைகளை, தஹஜ்ஜத் தொழுகையை அவர்கள் தொழக்கூடியவர்களாக, அந்த நேரங்களிலே அல்லாஹ்விடத்திலே பிழைபொறுப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த தஹஜ்ஜத் தொழுகை, இந்த இரவு தொழுகை எவ்வளவு மேன்மையானது என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்ளலாம்.
அல்லாஹ் என்னையும் உங்களையும் இப்படிப்பட்ட முத்தகீன்களாக அந்த இந்த இந்த சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, இதற்கு கூலியாக நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. இப்படிப்பட்டவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட இந்த சுன்னத்தான தொழுகைகளை நாம் இங்கே வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கான் இந்த அத்தியாயத்திலே இங்கே அல்லாஹு தாலா இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்கிற அந்த நல்லடியார்களுடைய பண்புகளை இங்கேயும் சொல்லி காட்டுகிறார். இந்த 25வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 63, 64வது ஆயத்துக்களை சொல்லி காட்டுகிறான். வைபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வைதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அந்த ரஹ்மான் உடைய நல்லடியார்கள் அவர்களுடைய பண்புகளில் ஒன்று என்னவென்றால், இந்த பூமியிலே அமைதியாக நடப்பாங்க, பெருமை அடித்து நடக்க மாட்டாங்க, மற்றவர்களுக்கு துன்புறுத்தல் செய்து நடக்க மாட்டாங்க, அமைதியான முறையில் நடப்பாங்க, மற்றவர்களுக்கு இவர்களால் எந்த விதமான நோவினையும் ஏற்படாது. யாராவது மடையர்கள் இவர்களிடத்திலே தவறான வார்த்தைகளை பேச வந்துவிட்டால் இவர்கள் ஒதுங்கி சென்று விடுவார்கள். அங்கே நினைச்சுவாங்க, தேவையில்லாமல் அவங்களோட பேசிக்கிட்டு நேரங்களை வீணாக்க மாட்டாங்க, பாவங்களை சம்பாதிக்க மாட்டாங்க. காலு சலாமா என்று அவர்களை விட்டு ஒதுங்கி சென்று விடுவார்கள். இது நல்லடியாருடைய ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகளில் உண்டு. நாங்களும் என்ன செய்யணும்? தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க போகக்கூடாது. யாராவது உருவாக்க வந்தால் ஒதுங்கி போய்விட வேண்டும். அங்கே பல பிரச்சனைகளும் பாவங்களும் நம்முடைய மறுமைக்கு பல நஷ்டங்களை விளைவிக்கக்கூடிய நிலைப்பாடும் அங்கே ஏற்படும். இது ஒரு இபாதுர் ரஹ்மானுடைய ஒரு பண்பாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அவர்களுடைய இன்னொரு பண்பு என்னவென்றால், அவர்கள் இரவிலே அவர்கள் யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன், அல்லாஹுக்கு சுஜூது செய்தவர்களாக, வ கியாமா நின்று தொழக்கூடியவர்களாக அவங்களுடைய இரவு நேரங்களை அவர்கள் கழிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த நல்லடியார்களுடைய பண்புகளில் ஒன்றுதான் இந்த இரவு தொழுகைகளை நிறைவேற்றுவது என்று இன்னும் பல குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது. அதே போல அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதீதுகளில் இன்னும் சிலதை பார்ப்போம். இதெல்லாம சூரத்து சஜதாவிலே 32வது அத்தியாயம் 15, 17வது ஆயத்துக்களிலே, சூரத்து ஜுமர் 39, 9வது ஆயத்துக்களில் எல்லாம் அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த கியாமுல் லைலை தஹஜ்ஜுத் தொழுகை சொல்கிறான். ஹதீதுகளை நாம் பார்க்கும்போது அப்துல்லாஹ் இப்னு சல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், முதல் அவர்கள் யூதராக இருந்து பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவங்க, மதீனாவில் இங்க இருக்கிறாங்க. நபி அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு முதல்ல மதீனாவில் இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தாங்க. வந்த உடனே இவங்க என்ன செய்றாங்க, நிறைய மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் இதுக்கு முதல்ல கேள்விப்பட்டவங்க வந்திருக்கிறாங்களாமே என்று பார்க்க போறாங்க. நானும் என்ன செய்தேன், அவர்களை பார்க்க போனவர்கள் ஒருவராக இருந்தேன். ரசூலுல்லாஹ் அவங்களை பார்க்க போனவர்களில் ஒருவராக இருந்தேன். நான் நபி அவர்களின் அந்த முகத்தை பார்த்தபோது அவர்களுடைய முகத்திலே இருந்து நான் அறிந்து கொண்டேன், அவங்களுடைய முகத்தில் உள்ள அந்த வெளிச்சம், அந்த முகம் சொல்லக்கூடிய அந்த அறிகுறி எப்படி இருந்தது என்றால், நபி அவர்கள் மக்கள் சொல்லுவது போன்று ஒரு பொய்யராக இல்லை, ஒரு பொய்யருடைய முகமாக இருக்கவில்லை, அவங்களுடைய முகம் ஒரு உண்மையாளரின் முகமாக இருந்தது. பிறகு நபி அவர்கள் சொன்ன வார்த்தைகளில் முதலாவது நான் கேட்டது, யார் சொல்லாங்க? அப்துல்லாஹ் இப்னு சல்லாம். பிற்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த அப்துல்லாஹ் இப்னு சல்லாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லாங்க, நபி அவர்களை பார்க்க போனவர்களில் நானும் ஒருவராக போனேன். அவர்களுடைய முகம் ஒரு பொய்யரின் முகமாக தெரியவில்லை. அவர்கள் முதலாவதாக சொல்லி நான் கேட்ட வார்த்தை என்னவென்றால், மனிதர்களே, மக்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள், பலருக்கும் சலாத்தை சொல்லுங்கள், அதிகமாக சொல்லுங்கள். ஏழை எளியவர்களுக்கு வாத்திஅமுத் தஆம், உணவளியுங்கள், பிறருக்கு உணவளியுங்கள். வஸிலுல் அர்ஹாம், உங்களுடைய இரத்த உறவுகளை சேர்த்து நடவுங்கள். வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இரவில் எழுந்து நீங்கள் தொழுங்கள். என்ன தொழுகை இது? நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா, இந்த தஹஜ்ஜுத் தொழுகை, இந்த கியாமுல் லைல், இதை நீங்க தொழுங்க. இந்த நேரத்தில் அதிகமானவங்க என்ன செய்வாங்க? தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நல்லவங்க என்ன செய்வாங்க? தொழுவாங்க. வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள்
இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? சுவர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய சாந்திகளை கொண்டு நீங்கள் நுழைவீர்கள், சந்தோஷமா நுழைவீங்க, இந்த சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அப்ப இந்த தஹஜ்ஜுத் தொழுகை, இந்த கியாமுல் லைல் என்கிற தொழுகை நம்மை சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்லும், சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமல். இது ஒரு நல்லடியார்களுடைய பண்பு அப்படிங்கிற இபாதுர் ரஹ்மானுடைய பண்பு என்கிற செய்திகளை நாம் இப்போது விளை கொண்டோம். ஆகவே நம்மில் இதில் குறைபாடு செய்யக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு என்ன செய்வோம்? கடைசி நேரத்திலே கொஞ்ச நேரமாவது அதான் சொல்வதற்கு ஒரு 15 நிமிடங்கள் 10 நிமிடங்களுக்கு முன்னையாவது எழுந்து என்ன செய்யுங்க? ஒரு 2 ரக்காத் தொழுங்க, 1 ரக்காத் அதோட சேர்த்து வித்ரா தொழுங்க, அல்லது அந்த வித்ரு தொழுகையை கடைசி நேரத்தில் ஆகிக்கொள்ளுங்க. உங்களுடைய அந்த வித்ரு தொழுகையை கடைசி நீங்க இஷாவுக்கு பிறகு இஷாவுடைய சுன்னத் தொழுதுட்டு தூங்கிடுங்க. அதானுக்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னால் எழுந்து என்ன செய்யுங்க? குறைந்தது ஒரு 3 ரக்காத் வித்ருங்கிற நியத்தோட நீங்க என்ன செய்யுங்க? அதை நீங்க தொழுங்க. அது கியாமுல் லைலும் தான், அது வித்ரும் தான். குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதிகமான அளவுக்கு தொழ முடியவில்லை, அல்லதுக்கு முன்கூட்டி ஒரு அதானுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தொழ முடியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முதல்ல எழுந்து இந்த 3 ரக்காத் வித்ரை 2 ஒன்றாக நீங்கள் தொழுதாலும் சரி, 2 ரக்காத் தொழுதுட்டு கியாமுல் லைல்ங்கிற பேர்ல 1 ரக்காத் வித்ராக தொழுதாலும் சரி, அல்லது 3ஐயும் ஒரே சலாத்தில நாங்கள் உங்களுக்கு முன்னால் சொன்னது போல ஒரே சலாத்திலே ஒரே அத்தஹியாத்திலே 3 ரக்காத்தையும் தொடர்ச்சியாக தொழுது வித்ருங்கிற அந்த நியத்திலே நீங்க தொழுதால் இது வித்ரும் தான், இது கியாமுல் லைலும் தான். இல்லைங்களா? அப்ப இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம்? இந்த தொழுகையை நாம் பழகிக் கொள்வோம். இந்த தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வழக்கத்தில் இருந்த முறை என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? எழுந்து இந்த தொழுகையை இப்படிலாம் தொழுவாங்கன்னு பலவிதமான ரிவாயத்துகள் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லாங்க, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் நான் தங்கினேன். மைமுனா ரலியல்லாஹு அவங்க என்னுடைய சாட்சி, அவங்களோட வீட்டில் நான்